ஈயம் பூசின பாத்திரத்துல நம்ம வந்து சமையல் செய்வோம். அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவே ஈயம் இல்லாம அந்த பித்தளை சாமான்ல நம்ம வந்து அந்த ஒரு குழம்பு வச்சாலோ ரசம் வச்சாலோ வந்து அது வந்து டேஸ்ட் வந்து கொடுக்காது. அதே மாதிரி நம்ம வந்து தியானம்ன்றது வந்து நம்மளுடைய ஆன்மாக்காக பண்றது. இந்த பிராபஞ்சிக வாழ்க்கைக்காக, என்னோட தேவைகளுக்காக, என்னோட கோரிக்கைகளுக்காக நான் பண்றதா இருந்தா என்னோட ஆன்ம முன்னேற்றம்ன்றது எதுவுமே இருக்காது. அங்க எந்த ஒரு லாபமும் கிடையாது. எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் வந்து ஆன்ம நிலைக்கு போக முடியும். உட்கார்ந்த உடனே கண்களை மூடின உடனே நான் கிடையாது. அந்த ஆன்மா சக்தியோட நான் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட நான் இணைந்து இருக்கேன். அங்க வந்து நிறைய டைம் இருக்கும்போது அந்த தியானத்தால நிறைய சக்திகள் நான் வாங்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய மனம்ன்றது நம்ம இருக்கும்போது நிறைய சாதனை பண்ணிட்டு இந்த பிரிவு கடைசி பிரிவா நம்ம வந்து ஆக்கிக்க முடியும். மகான்கள் வந்து சாஸ்திரங்கள் படிச்சிருப்பாங்க, வேதங்கள் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து உபன்யாசங்கள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு விட எதுவுமே அந்த சாஸ்திரங்கள் படிக்காம வேதங்கள் படிக்காம எந்த ஒரு புத்தக நாலேஜ் இல்லாம ஒரு தியானம் பண்ணா அவங்க ரொம்ப சிறந்த மனிதர்கள் சொல்றாங்க. தியானம் 3 மணி நேரம் பண்ணா நிறைய ஞானம் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 2 hours புக்ஸ் படிச்சா ஞானம் வருது. அப்ப அங்க வந்து ஒரு மனிதன் வந்து நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் வந்து சர்வீஸ்ன்றது நம்ம சொல்றோம். அங்க வந்து நம்ம குடும்பத்துக்குதான் அந்த பிரபஞ்சம் இன்னும் நம்ம ஞானம் பண்றது அதிகமா இருக்கு. நீ எப்ப தியானம் அந்த ஒரு ஞானம் இல்லாத மனிதர்கள் கூட தியானம் எப்ப பண்றாங்களோ அங்க முழுமையான ஞானம் நமக்கு கிடைச்சு நம்ம முக்தி நிலை அடைய முடியும். அதனால இங்க என்ன சாஸ்திரங்கள் படிச்சாலும் அவங்க தியானம் செய்யலைன்னா நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பத்ரிஜியோட கான்செப்ட். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் உதாரணத்தோட நமக்கு வந்து சார் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு குரு கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அது அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கும் போது சிலது மகான்கள் சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், இல்ல கதை மூலமா நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது ஆகட்டும், இல்ல இயற்கையில இருந்து சில விஷயங்களை பத்தி சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லும் போது கேக்குறவங்களுக்கு வந்து ஆழமா அது வந்து உள்ளுக்குள்ள பதியும். அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம உதாரணத்தோடு நம்ம வந்து அந்த கருத்துக்களை சொல்லும்போது தியான கருத்துக்களை சொல்லும்போது உள்ளுக்குள்ள நமக்கு அப்படியே உள்வாங்க முடியும். சோ அடுத்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம என்ன எவ்வளவு சொல்லியிருக்கோம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லாம கொஞ்சம் சொன்னா கூட அது வந்து கிளாரிட்டியா அடுத்தவங்களுக்கு புரியுதான்றது நம்ம வந்து அதோட அர்த்தத்தோட முழுமையா அவங்க புரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் ஆழமா அது பதியும் உள்ளுக்குள்ள. அதனால நிறைய விஷயங்கள் வந்து பத்ரிஜி உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க. அதுதான் உபமானம் சொல்றோம். சோ தியான கருத்துக்கள் உபமானத்தோட உதாரணத்தோட நம்ம வந்து சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ ஃபர்ஸ்ட் உதாரணத்தோட என்ன கருத்து சொல்றாருங்கன்னா சாரு, சோ ஈயம் பூசின பாத்திரத்துல நம்ம வந்து சமையல் செய்வோம். அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவே ஈயம் இல்லாம அந்த பித்தளை சாமான்ல நம்ம வந்து அந்த ஒரு குழம்பு வச்சாலோ ரசம் வச்சாலோ வந்து அது வந்து டேஸ்ட் வந்து கொடுக்காது. அதே மாதிரி நம்ம வந்து தியானம்ன்றது வந்து நம்மளுடைய ஆன்மாக்காக பண்றது. அதுவே நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய அஹ் யதார்த்த வாழ்க்கையில தேவைகளுக்காக நம்ம தியானம் பண்ணும் போது அது எதுவுமே அர்த்தம் பண்றது அங்க வந்து இருக்காது. அங்க நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது இருக்காதுன்னு சொல்லி இந்த கருத்து சொல்றாரு. சோ இங்க பித்தளை பாத்திரங்கள் முன் காலத்துல பாத்தீங்கன்னா அதுதான் வந்து சமையல் செய்யறதுக்கு அந்த பாத்திரங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு வந்து ஈயம் பூசிட்டு அதுல சமைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும். அதுக்கப்புறமா டேஸ்ட்ன்றது அதிகமா இருக்கும். ஆஹ் அதனால அந்த காலத்துல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து வர காலகட்டத்துல
கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாமே வந்து மறந்துட்டாங்க நிறைய பேரு. இப்ப எல்லாமே நான்ஸ்டிக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். ஆனா இப்ப கூட வந்து மறுபடியும் பேக் டு அந்த பழைய காலத்துல என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோமோ அதெல்லாமே மறுபடியும் வருது. அதனால ஈய சொம்புல வந்து ரசம் எல்லாம் வச்சா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஈயம் இல்லாத பாத்திரத்துல எப்படி நம்ம வந்து சமையல் செஞ்சா ஒரு ரசமோ குழம்போ வச்சா எப்படி அது வந்து டேஸ்ட் கொடுக்காதோ, அதே மாதிரி நம்மளுடைய தியானம் பண்றது வந்து நம்மளுடைய ஆன்மாக்காக பண்றது. இந்த பிராபஞ்சிக வாழ்க்கைக்காக, என்னோட தேவைகளுக்காக, என்னோட கோரிக்கைகளுக்காக நான் பண்றதா இருந்தா என்னோட ஆன்ம முன்னேற்றம்ன்றது எதுவுமே இருக்காது. அங்க எந்த ஒரு லாபமும் கிடையாது. சோ இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இங்க சரியான உணவை எப்படி வந்து ஒரு டேஸ்ட்ஃபுல்லா நம்ம வந்து பண்றோமோ, அடுத்தவங்க சாப்பிடும் போது எப்படி வந்து நமக்கு வந்து அது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷமான நிலை கொடுக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்காக நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம சாதனை பண்ணும் போது நமக்கு உள்ளுக்குள்ள நிறைய சக்திகள் கிடைக்குது. நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஞானம் முழுசா நம்ம வந்து வாங்க முடியும். சோ இங்க இந்த பூமி மேல ஒரு பிறவி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு தாய் கர்ப்பத்தை சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய கர்மாக்கள் தீக்கிறதுக்காக அந்த ஆன்மா இந்த உடல் எடுத்துக்கிட்டு அனுபவங்களுக்காக இந்த பூமி மேல பிறக்குது. சோ அந்த அனுபவங்கள் வந்து நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்டு தியானத்தால நம்ம வந்து இது எல்லாமே நான் வந்து கொண்டு வந்த செயல்கள் தான், இது பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் தியான சாதனை மூலமா நம்ம எல்லாமே வந்து சரி செஞ்சுக்க முடியும். சோ இங்க சாதனை செஞ்சா மட்டும்தான், சோ பூமி ஒரு பள்ளிக்கூடம், இங்க மட்டும்தான் லேர்னிங் சென்டர் இருக்கு. மத்த மேல் லோகத்துல அந்த ஆன்மா முன்னேற்றம் அடையறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எதுவுமே முடியாது. அதனாலதான் ஒரு ஒரு ஆன்மாவும் ஏதாவது பூமி மேல நல்லது செய்யணும், நல்லது மத்தவங்களுக்கு சொல்லணும்னா இங்க வந்து உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல பிறக்குறாங்க. சோ பூலோகம், புவர்லோகம், சிவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகத்து வரைக்கும் நம்ம போறதுக்கு அடுத்தடுத்த லோகத்துக்கு போகணும்னா நம்ம இங்க வந்து பூமி மேல நம்ம சாதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க வந்து பிறந்து நம்ம வந்து இந்த ஒரு சொசைட்டி மாயையால நம்ம எந்த கர்மாக்கள் கொண்டு வந்திருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிக்காம, சோ ஒருத்தருக்கு வந்து பணம் காசு இருக்குன்னா நமக்கு அது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோரிக்கை இருந்து நம்ம தியானம் பண்றோம். என்னோட வீட்டுல வந்து சந்தோஷம் கிடைக்கணும், நான் வந்து பணம் காசு சேர்க்கணும், நான் நல்ல கார் வாங்கணும், இல்ல என் பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு, நல்ல காலேஜ் கிடைக்கணும், இல்ல நல்ல வேலை கிடைக்கணும், இது மேலேயே நம்மளுடைய ஆர்வம்ன்றது இருந்துட்டே இருக்கு. தியானம் பண்றோம், ஆனா எதுக்காக பண்றோம்? பௌதீக வாழ்க்கையில தேவையான விஷயங்களுக்காகவே பண்றதுனால இந்த பூமி மேல நம்ம உடல் விட்டுட்டு போயிட்டு மேல் லோகத்துக்கு போகும்போது அங்க நம்ம என்ன மாதிரி செயல்கள் செஞ்சிருக்கோன்றது பார்க்கும்போது அங்க நம்ம துக்கத்துலதான் நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா அங்க வந்து என்ன மாதிரி கர்மாக்கள் கொண்டு வந்திருக்கோம், என்ன பாடங்கள் கத்துக்கிறதுக்காக அந்த ஆன்மா வந்து பூமி மேல பிறந்திருக்கு. ஆனா நான் தியானம் பண்ணிருக்கேன், ஆனா எல்லாமே பௌதீக வாழ்க்கையில இருக்கிற கோரிக்கைகளுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். சோ அங்க ஆன்மாவோட வளர்ச்சின்றது அங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு கர்மாக்கள் தீர்றதுக்காக மறுபடியும் அதே தாய் கர்ப்பத்தை சூஸ் பண்ணி அந்த ஒரு கர்மாக்கள் தீர்க்கறதுக்காக மறுபடியும் இந்த பூமி மேல பிறக்கணும். அப்படின்னா ஒரு கிளாஸ்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா மறுபடியும் அதே கிளாஸ்ல நம்ம போய் படிக்கிற மாதிரி இங்கேயும் அதேதான் நடக்குது. சோ உடல்ல இருக்கிறவருக்கு அந்த மாயையில, இந்த மாய பிரபஞ்சத்துல நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் வந்து இந்த ஒரு சொசைட்டிக்காக பேரு புகழோட இருக்கணும்ட்டு நினைக்கிறோம். ஆனா அவங்கவுங்க டிசைன், அவங்கவுங்க நல்ல கர்மாக்களை பொறுத்துதான் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா சார் என்ன சொல்றாரு? நோ கம்பாரிஷன் சொல்றாரு. அவங்கவுங்க கர்மாக்கள் அவங்கவுங்க என்னென்ன கொண்டு வந்திருக்காங்களோ, என்னென்ன அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக வந்து அவங்க முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக மட்டுமே நம்மளுடைய சாதனை இருக்கு. இல்லைன்னா அந்த ஒரு பித்தளை பாத்திரத்திலேயே இல்லாம எப்படி சமைச்சா உணவு வந்து ருசியா இருக்காதோ, அதே மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கைக்காக நம்ம சாதனை பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது வந்து என்ன சொல்றாரு சாருன்னா, ஆன்மா
ஆன்மாக்கு வந்து கொலை பண்ற மாதிரி பூமி மேல ஆன்மா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு வந்து இந்த சாதனை மூலமா என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் வந்து முயற்சி எடுத்துட்டு என்னோட பயணம் அடுத்தடுத்து மேல் லோகத்துக்கு போகணுமே தவிர நம்ம இந்த மாயையால நம்ம வந்து ஆன்மாக்கு எதுவுமே செய்யாம இருந்தா அந்த ஆன்மாவை கொலை பண்ற மாதிரி சமானம் சொல்லி சார் சொல்றாரு. அதனால ஒரு ஒரு மனிதனும் எது கரெக்ட், எதுக்காக இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், எதை சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன். சரி, எவ்ரிடே நம்ம காலையில எந்திரிக்கிறோம், நம்ம வீட்டு வேலைகள் செய்யறோம், ஆபீஸுக்கு போறோம், பசங்களை பாத்துக்கிறோம், பெரியவங்களை பாத்துக்கிறோம். இது எல்லாமே ருட்டீனா எல்லாருமே பண்றதுதான். ஆனா இதுதானே வாழ்க்கை. ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு துன்பத்துல இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷ நிலையில இருக்காங்க. ஏன் இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம், என்ன சாதிக்கிறதுக்காகன்றது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு கொஸ்டின்ன்றது நமக்கு இருக்கும்போது இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு நம்ம வருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஆன்மான்னா என்னன்ற புரிதல்ன்றது சில பேருக்கு வந்து தெரியுது. சோ இங்க என்னோட ஆன்மாக்காக நான் வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்காக நான் தியானம் பண்றேன்ட்டு எப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு சாதனை படிக்கிறாங்களோ அப்ப அந்த ஆன்மா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்மளுடைய பௌதீக வாழ்க்கையில என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது தீர்ந்துட்டே வரும். ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், பௌதீக பிரபஞ்சத்துல இருக்கிற விஷயங்களுக்காக லாபங்கள் தேவைன்ட்டு அதுக்காக தியானம் பண்ணி அந்த ஆன்ம வளர்ச்சின்றது நம்ம வந்து எதுவுமே செய்யாம நம்மளுடைய ஒரு பிறவி எல்லாமே நம்ம பேஸ் பண்றோம். அதனால எல்லாருமே வந்து ஆனாபான சக்தி தியானம்னா நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக, ஆன்மாக்காக மட்டுமே வந்து நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய சாதனை எல்லாமே இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில முக்தி நிலைக்கு போக முடியும்ட்டு இந்த ஒரு கருத்துக்கள் மூலமா நமக்கு சார் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய மரம் இருக்கு. மர மரத்துல அடியில வந்து வேர்கள் வந்து புழு பிடிச்சிருக்குன்னா அப்ப அந்த மரம்ன்றது வளரவே வளராது. இன்னும் அங்க அதுக்கு வந்து பூக்கள், காய்கள், பழங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த மரம் வந்து அந்த புல்லு பூ இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து சரியான தியானம் பண்றது நம்ம பண்ணணும். சரியில்லாத தியானம் பண்ணா நம்மளுடைய ஆன்மாக்கு வந்து உயர் நிலைக்கு அந்த ஞானம்ன்றது சரியா கிடைக்காது. இங்க வந்து நிறைய விதமான தியானங்கள் இருக்கு. ஆனா புத்தர் நமக்கு வந்து ஈஸியஸ்ட் வே, சிம்பிளஸ்ட் வே இந்த ஆனாபானசக்தி தியானம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமா முக்தி நிலைக்கு வந்து போக முடியும். ஆனா சில மெடிடேஷன்ஸ் கூட வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு அமைதி நிலை கொடுக்குது. ஆனா இன்னும் அவங்க வந்து நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ நம்மளுடைய நன்மைக்காக நமக்கு வந்து எப்ப வந்து சரியான தியானம் நம்ம பண்றோமோ அங்க வந்து துக்கம்ன்றது நமக்கு இருக்கவே இருக்காது. எப்படி வந்து ஒரு புழு பிடிச்சிருக்கு அந்த வேர்கள்னால அந்த மரத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்ல, பிரயோஜனமும் இல்லையோ அதே மாதிரி நம்ம சரியில்லாத தியானம் பண்றதுனால நமக்கு நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது இருக்காது, துக்கம்ன்றதுதான் நமக்கு வந்து மிஞ்சும். அதனால நம்ம சரியான தியானம்ன்றது நம்ம வந்து செய்யணும். சோ சரியில்லாத தியானத்தால எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் பண்றதுதான் அங்க வந்து ஒரு இன்ஸ்டன்டா நமக்கு வந்து கிடைக்குமே தவிர இன்னும் நிறைய பிறவைகள்ன்றது நம்ம எடுத்துட்டே இருக்கும். அங்க ப்ராப்ளம்ஸ்ன்றது இருந்துட்டே இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். சோ பௌதீக வாழ்க்கைக்காக நம்ம இந்த தியானம் பண்ணா இங்க வந்து நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கும். ஒரு கோரிக்கை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கோரிக்கை. அப்ப நம்ம தியானத்துல நம்மளுடைய பௌதிக வாழ்க்கைக்காக கோரிக்கைகள் இருக்கும்போது ஒண்ணு நிறைவேறிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கோரிக்கைக்காக நம்ம வந்து தியானம் பண்றோம். ஆனா எப்ப வந்து நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக நம்ம இந்த தியானம் பண்றோமோ, எப்ப இந்த லோக கல்யாணத்துக்காக மக்களோட நன்மைக்காக நம்ம இந்த தியானம் பண்றோமோ அப்ப நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது அதிகமா இருக்கும். இதுதான் வந்து நிறைய மகான்கள் ஆகட்டும், ரமண மகர்ஷி ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், இவங்க எத்தனையோ யோகிகள் வந்து அவங்களுக்காக இல்லாம உலக நன்மைக்காக வந்து தியானம் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம அவங்க மகாங்களா நம்ம வந்து சொல்றோம். சோ அந்த நிலைக்கு நம்மளும் வரணும்னா இந்த பௌதீக வாழ்க்கையில நமக்கு கோரிக்கைகள்ன்றது, லாபங்கள் என்பது நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை எதுக்காக நம்ம இந்த பூமி மேல பிறந்திருக்கோம், எதை வந்து நம்ம வந்து
அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு வந்து சாதனை பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து புத்தர் வந்து அஷ்டாங்க மார்க்கத்துல சரியான தியானம். எப்ப வந்து சரியான தியானம் பண்றோமோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். எப்ப சரி இல்லாத தியானம் நம்ம பண்றோமோ அங்க வந்து எந்த ஒரு ஆன்மீக ரீதியாவும் சரி, பௌதிக வாழ்க்கையிலும் சரி, எந்த முன்னேற்றம்ன்றது இருக்கவே இருக்காது. சரி இல்லாத தியானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட வந்து கைடிங் மெடிடேஷன். சோ கைடிங் மெடிடேஷன் என்ன நடக்குது? அவங்க சொல்ல சொல்ல நம்மளுடைய மனம் வந்து ஒரு அமைதி நிலைக்கு போகுது. தியானத்துக்கு அப்புறமாவும் ஒரு அமைதி நிலையில இருக்கும். ஆனா அங்க வந்து மைண்ட்ன்றது வேலை செஞ்சுட்டேதான் இருக்கும் அவங்க சொல்ல சொல்ல கேட்கும் போது. ஆனா இங்க ஆனாபான சக்தி தியானத்துல எண்ணமற்ற நிலை, மைண்ட்ன்றது ஜீரோ ஸ்டேட்ல இருந்தா மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உள்வாங்க முடியும். அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. நம்ம சுவாசத்தை தான் நம்மளுடைய குரு சொல்லியிருக்காரு. சுவாசத்தை நம்ம வந்து கவனிச்சாலே எண்ணமற்ற நிலையை அடைந்தது நமக்கு கொஞ்ச நேரத்துல நமக்கு எப்ப அத எண்ணமற்ற நிலையை அடையிறோமோ அங்க பிரபஞ்ச சக்தி நம்ம உள்வாங்க முடியும். அந்த எனர்ஜியால நமக்கு முழுமையான ஞானம்ன்றது கிடைக்கும். நிறைய மாஸ்டர்ஸோட மெசேஜஸ் கேட்கலாம், பார்க்கலாம். இதுதான் வந்து சிறந்த தியானம். எப்ப வந்து சரியான தியானம் நம்ம பண்றோமோ, எப்ப வந்து அந்த மரத்துக்கு வந்து வேர்கள்ல எந்த ஒரு புழு பூச்சி இல்லாம இருந்தா நல்லா அது வந்து பூக்கள், காய்கள், பழங்கள் கொடுக்குமோ, அதே மாதிரி சரியான தியானம் நம்ம வாழ்க்கையில பண்ணும் போது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்தோட நம்மளுடைய பௌதீக வாழ்க்கையில நமக்கு எது தேவையோ நம்ம வாழ்க்கையில தானா நமக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் வந்து ஒரு மனிதன் சிறந்த குருவை தேர்ந்து எடுக்கிறதாகட்டும், நமக்கு சரியான தியானம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம எத்தனையோ ஜென்மத்துல நம்ம வந்து புண்ணியம் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஆனாபான சக்தி தியானத்தை நம்ம வந்து கடைபிடிக்க முடியும். சோ யாரெல்லாம் இந்த தியானம் பண்றாங்க, இந்த ஒரு கைடிங் மெடிடேஷன் ஆகட்டும், வேற எந்த மாதிரி ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கூட நமக்கு தேவையில்லை. லைவ் மியூசிக்ன்றது அது கூட்டு தியானத்துல நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மியூசிக் போட்டுட்டு நம்மளுடைய மனம் பண்றது பாஸ்டுக்கு போகாம இருக்கிறதுக்காக, பி பிரசன்ட்ல இருக்கிறதுக்காக ஒரு மியூசிக் போட்டுட்டு எண்ணமற்ற நிலை அடையிறதுக்காக நம்ம தியானம் பண்றோம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ தியானம் பண்ணாம தான் வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுடைய சித்தத்துல நிறைய வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்காக வெளியில போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப அந்த மியூசிக்கோட தியானம் பண்ணும்போது அந்த ஒரு எண்ணங்கள்ல இருந்து நம்ம வந்து அந்த பி பிரசன்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு பழகிடுச்சுன்னா தியானம், அதுக்கப்புறமா என்ன சொல்றோம், நோ காசிப்ஸ், தேவையில்லாததை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, கேட்க கூடாது. ஒரு மெடிடேட்டர் எப்போ வந்து அந்த நிலைக்கு நம்ம வருவோமோ அப்ப உக்காந்த உடனே ஈஸியா தாட்ல ஸ்டேட்டுக்கு போக முடியும். அப்ப அங்க மியூசிக்ன்றது நமக்கு தேவையே கிடையாது. சைலன்ஸ்ல இந்த பூமியே சிருஷ்டி பண்ணிருக்காங்க, சிருஷ்டி ஆயிருக்கு. அப்ப அந்த சைலன்ஸ் மெடிடேஷன்ல நமக்கு நிறைய மகான்களுடைய ஞானம்ன்றது உள்வாங்க முடியும். அதுக்கு நம்ம பிராக்டிஸ் கொண்டு வரணும். இது இல்லாம வந்து நம்ம வீட்டுல நமக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, யாருமே இல்ல, நம்ம தனியா ஒரு ரூம் இருக்கு, அங்க வந்து நம்ம வந்து உட்காந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பிரசாந்தமா நம்ம வந்து தியானம் பண்ணலாம். ஆனா சில பேர் வீட்டுல ஒரு ரூம் மட்டுமே இருக்கும், 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, சில பேர் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அங்கேயும் நம்ம தியானம் பண்றதுக்கு நம்மளுடைய மனம்ன்றது அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும். யார் என்ன பேசினாலும், யார் என்ன வந்து பாட்டு போயிட்டே இருந்தாலும், டிவி போயிட்டே இருந்தாலும் அது நம்ம உள் வாங்க கூடாது. எங்க வேணாலும் நம்ம வந்து உட்கார்ந்து தியானம் பண்ற நிலையில நம்மளுடைய மனம்ன்றது நம்ம அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி சார் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நான் வந்து ஆன்ம நிலைக்கு போக முடியும். உட்கார்ந்த உடனே கண்களை மூடின உடனே நான் கிடையாது, அந்த ஆன்மா சக்தியோட நான் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட நான் இணைந்து இருக்கேன். அங்க வந்து நிறைய டைம் இருக்கும்போது அந்த தியானத்தால நிறைய சக்திகள் நான் வாங்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய மனம் பண்றது நம்ம இருக்கும்போது நிறைய சாதனை பண்ணிட்டு இந்த பிரிவு கடைசி பிரிவை நம்ம வந்து ஆக்கிக்க முடியும். இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, தியானத்தின் கருத்துக்கள் எக்ஸாம்பிளோட சோ நிறைய மகான்கள் வந்து சாஸ்திரங்கள் படிச்சிருப்பாங்க, வேதங்கள் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து உபன்யாசங்கள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு விட எதுவுமே அந்த சாஸ்திரங்கள் படிக்காம, வேதங்கள் படிக்காம, எந்த ஒரு புத்தக நாலேஜ் இல்லாம ஒரு
தியானம் பண்ணா அவங்க ரொம்ப சிறந்த மனிதர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இங்க வந்து என்ன மாதிரி நம்ம சில மகான்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, கிளாஸஸ் எடுப்பாங்க. நிறைய வந்து நமக்கு வந்து ஆன்மீகத்தை பத்தி நிறைய கிளாஸஸ் எடுக்கும் போது அந்த சபையில பாத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கான மக்கள் வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸா இருப்பாங்க. அதை கேட்கும் போது நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகுது, அங்க வந்து ஞானம் முழுசா நமக்கு கிடைக்குது. ஆனா சொல்ற மகான்கள் ஆகட்டும், அந்த மாதிரி ஆஹ் அஹ் பண்டிதர்கள் வந்து அவங்க தியானமும் பண்ண மாட்டாங்க, தியானம் செய்யணும்ட்டு யாருக்கும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த சாஸ்திரங்கள் மேலேயும் புத்தகங்கள் அதுல இருக்கிற ஞானம் முழுசா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது கேட்கறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை செய்யறதுக்கு விட அங்க வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எப்ப தியானம் அந்த ஒரு ஞானம் இல்லாத மனிதர்கள் கூட தியானம் எப்ப பண்றாங்களோ அங்க முழுமையான ஞானம் நமக்கு கிடைச்சு நம்ம முக்தி நிலை அடைய முடியும். அதனால இங்க என்ன சாஸ்திரங்கள் படிச்சாலும் அவங்க தியானம் செய்யலைன்னா, இங்க நம்ம வந்து தியானம், சுவாத்தியம், சஜ்ஜன சாங்கத்தியம், சேவை பத்ரிஜி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க தியானம் பண்றோம், அதோட 3 ஹவர்ஸ் மெடிடேஷன், 2 ஹவர்ஸ் புக் ரீடிங், 1 ஹவர் வந்து சஜ்ஜன சாங்கத்தியம். இது எல்லாமே நம்ம பண்ணாலும் சேவைன்றது அல்டிமேட்டா நம்ம நம்ம வந்து என்ன தெரிஞ்சிருக்கோம். தியானம் 3 மணி நேரம் பண்ணா நிறைய ஞானம் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. 2 ஹவர்ஸ் புக்ஸ் படிச்சா ஞானம் வருது. அப்ப அங்க வந்து ஒரு மனிதன் வந்து நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் வந்து சர்வீஸ்ன்றது நம்ம சொல்றோம். அங்க வந்து நம்ம கொடுக்க கொடுக்கதான் அந்த பிரபஞ்சம் இன்னும் நமக்கு ஞானம் பண்றது அதிகமா கொடுத்துட்டே இருக்கு. அதனாலதான் சார் வந்து ஏ தெரிஞ்சா ஏ சொல்லிக் கொடு, பி தெரிஞ்சா பி சொல்லிக் கொடு, A to Z வரைக்கும் நீ படிச்சு சொல்லணும்னா இந்த பிரிவி கூட நமக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா ஞானம் பண்றது இன்னும் அதிகமா இருக்கும் நமக்கு. ஒரு ஒரு நிமிடமும் வந்து நம்ம வந்து இந்த பாடங்கள் கத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். இவ்வளவுதான் இருக்கு வாழ்க்கை, எல்லாமே எனக்கு தெரியும்னா இந்த பூமி மேல நம்ம இருக்கவே முடியாது. இந்த இந்த பூமி மேல இன்னும் நம்ம உடலோட இந்த ஆன்மா வாழ்ந்துட்டு இருக்குன்னா இன்னும் அந்த பாடங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து இன்னும் நம்ம இந்த பூமி மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப சில பேர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே ஞானம் இருக்கு, பௌதீக விஷயமானாலும் சரி ஆன்மீகமாகட்டும் சரி எல்லாமே தெரியும்னா அவங்க இந்த பூமி மேலேயே இருக்க மாட்டாங்க, எப்பவோ வெக்கேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனால நம்ம ஒரு மெடிடேட்டரா இருந்துட்டு எவ்ரி மினிட் எல்லார்கிட்டையும் வந்து ஏதோ ஒரு சிறந்த விஷயங்கள் இருக்கும். அந்த ஞானத்தை முழுமையா நம்ம வந்து உள்வாங்கணும். தியானத்தை நம்ம பண்ணணும், தியானத்தை பிரச்சாரம் பண்ணணும். அதுதான் வந்து சிறந்த மனிதனா இந்த பூமி மேல நம்ம வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம். ஆனா அந்த பண்டிதர்களாகட்டும் யோகிகள் எல்லாமே வந்து சில பேர் காலக்ஷேபம் மட்டும், அந்த சாஸ்திர ஞானம் மட்டுமே இருக்குமே தவிர ஆன்ம ஞானம் பண்றது அவங்களுக்கு இருக்காது. அவங்களும் தியானம் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த தியானம் பண்றது சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. சோ இங்க வந்து தியானம் பண்றவங்க வந்து யோகின்னு சொல்றாங்க பதஞ்சலி மகர்ஷி. இங்க சித்த விருத்தி நிரோதகா, சித்தம்னா நம்மளுடைய மனம், விருத்தின்னா ஆலோசனைகள் யோசனைகள், நிரோதகான்னா அங்க வந்து எல்லா யோசனைகள் இல்லாம நிலைக்கு போறது. அதுதான் வந்து யோக யோகா சித்த விருத்தி நிரோதகா. எப்ப நம்மளுடைய சித்த மனசுல எந்த ஒரு யோசனையும் இல்லாத நிலைக்கு போறதுதான் ஒரு யோகம்ன்றது பதஞ்சலி மகர்ஷி சொல்றாங்க. அதுதான் நம்ம ஆனாபான சக்தி தியானத்தை என்ன சொல்றோம், நம்மளுடைய மனம்ன்றது காலி நிலையில எப்ப வந்து எம்டினஸ் ஆகுதோ அப்ப அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம வந்து உள்வாங்க முடியும். யோகம்னா அதுதான் நம்மளோட நம்ம இணைந்து இருக்கிறது, உன்னோட ஒண்ணு இணைந்து இருக்கிறது தான் யோகம் சொல்றோம். அதனால எப்போ ஒரு மனிதன் யோகியா வந்து இருப்பான்னா இந்த தியான சாதனை பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு சித்தம்ல நமக்கு எதுவுமே எந்த ஒரு யோசனையும் இல்லாத நிலையில நம்ம எல்லாருமே வந்து ஒரு யோகியா வந்து இருக்கோம். எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்றோம், நமக்கு இருக்கிற ஞானத்தை முழுசா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்குதான் நம்ம வந்து இருக்கோம். சோ அதனால இங்க வந்து அந்த தபஸ் பண்ணாலும், நம்ம ஜபம் பண்ணாலும், நம்ம யக்னங்கள் பண்ணாலும் இங்க எல்லாமே இதுக்கு விட ஒரு யோக நிலையில இருந்தவங்க தான் சிறந்தவங்க. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து நீ தியான யோகியா நீ மாறணும்னு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில.
யோகம்ன்றது சிறந்தது. தியானத்துல நம்மளுடைய சுவாசத்தின் மேல் கவனம் வச்சுட்டு நம்மளுடைய சுவாசத்தோட நம்ம இணைந்து இருக்கிறது சிறந்த யோகம். அதுதான் நம்மளுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். சோ இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனர் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம என்னதான் இந்த ஆன்மீகத்துல ஒரு பூஜைகள் பண்றதோ ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதோ இல்லைன்னா காலையில நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்றாங்க, காயத்ரி ஜபம் பண்றாங்க. இது எது பண்ணாலும் இதுக்கு விட சிறந்தது நம்மளுடைய ஆன்மா சாட்சா்காரத்தோட நம்மளுடைய ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்மாக்கு எது தேவையோ அந்த ஞானம் கொடுக்கறதுதான் சிறந்தது. சோ இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஒரு ஃபிட்னஸா ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ, வாக்கிங் போறதோ, ஜிம்முக்கு போறதோ, இது எல்லாமே பௌதிக உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா அங்க நம்ம ஃபிட்னஸா இருப்போம். ஆனா இதுக்கு பாடிக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில பாத்தீங்கன்னா ஆன்மாவுக்கு அந்த ஒரு சக்தி பிரபஞ்ச ஆற்றல் உள்வாங்கணும்னா நம்ம மனசுன்றது அங்க எண்ணமற்ற நிலை இருக்கணும். அப்படின்னா மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ பௌதிக உடல் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பௌதிக வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திக்கும் போது அங்க மனசுக்கு தாங்குற சக்தின்றது அங்க அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா ஒரு தியானியா இருந்துட்டு நமக்கு அந்த ஒரு விஸ்வ சக்தியால நம்மளுடைய உடல்ல அங்க எதிரிக் பாடியில நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே கழிக்கப்படுது. டிசீஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து விலகி போகுது. எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளுடைய மனோ தைரியத்தால இந்த சக்தியால இந்த ஞானத்தால அது சரி செய்ய முடியும்.